ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் தான். கிளாஸ் 2 இது. ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான டிசைன்ஸ் தான். பிகினர்ஸ்க்காக ஸ்டார்டிங்கில் அவங்க ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், எந்த டிஃபிகல்ட்டும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஈஸியான டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிசைன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கிளாஸஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சம்மருக்காக 2 மந்த் ஃப்ரீ ஆரி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஆரி கற்றுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஸ்டிச் பண்ணலாம். நான் இந்த ப்ரோச்சஸ் மேக் பண்ணுறதுக்காக லாங் டியூப் பீடும் அதுக்கப்புறம் டேப்லெட் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒயிட் பேர்ல் பீட் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஒன்றுமே இல்லை, ஜிக்ஸாக்ல டியூப் பீட் டேப்லெட் பீட் வச்சு ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், என்ன டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் தான். இது வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து இந்த டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். இது வந்து நான் ஜிக்ஸாக்ல ஃபஸ்ட்டு டியூப் பீட் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதோட இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக டேப்லெட் பீட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த டியூப் பீட் வந்து கார்னரில் எம்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக பேர்ல் பீட் வந்து அட்டாச் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போய் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு லேஸாக அந்த ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு லேஸாக ஜிக்ஸாக் மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கேன், சும்மா ரஃப்பாக இது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டியூப் பீடை நம்ம ஃபஸ்ட்டு டியூப் பீடு எங்கே வருதோ இதுக்கேற்ற மாதிரி தான் சைஸுக்கு அடுத்த டியூப் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதில் வந்து நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது டைட்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஷேப் வந்து நம்ம வந்து மாறாமல் ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் சைடாக அந்த மாதிரிலாம் போகாமல் அது மட்டும் கவனமாக ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டியூப் பீடு வந்து இந்த சைஸ்க்கு வருதுன்னா இதோட ஆஃப் பார்ட்டில் நம்ம வந்து அடுத்த டியூப் பீடை ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதோட சென்டர் பார்ட்லேருந்து நான் வந்து அடுத்த பீடை ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். இதிலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்காக, நான் இன்னும் அட்ராக்டிவாக தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 2 பக்கமும் ஒயிட் கலர் பேர்ல் பீடு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டியூப் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு பேர்ல் பீடு, ஒரு டியூப் பீடு, அகெயின் வந்து திருப்பியும் வந்து ஒரு பேர்ல் பீட். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இதையும் அதே மாதிரி சென்டராக கரெக்டாக வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் வந்து இப்போ இந்த பேர்ல் பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து துணி கீழே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பேர்ல் பீடும் வந்து நமக்கு ஷேப் மாறாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு ஷேப் மாறாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு டியூபுக்கும் சென்டர் பார்ட்லேருந்து அடுத்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ஸ்டார்ட் பண்ணி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஜிக்ஸாக் மெத்தடில் தெரியும். நான் வந்து தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுறேன். ஒவ்வொரு பேர்லும் தனியாகவும் அதுக்கப்புறம் டியூபும் வந்து தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து ஈவனாக கிடைக்கும். அதுக்கப்புறம் லூஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் பீட் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஷேக் ஆகுறது, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. நல்லா டைட்டனாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். தனியாக பேர்ல் பீட் தனியாக, அதுக்கப்புறமா டியூப் பீட் தனியாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது மொத்தமாக ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ஜிக்ஸாக் மெத்தடில் இருக்கும். நான் வந்து இந்த இடத்துல பேர்ல் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டன் கலர் பீடோ இல்லை உங்ககிட்ட இருக்கிற வேறு எந்த பீட் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். அது ப்ரூச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மெட்டீரியல் வச்சு வேணாலும் கொடுக்கலாம், அவங்கவுங்க ஓன் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம சாரீஸ்க்கு பண்ணுறோம் இல்லை குர்த்திஸ்க்கு பண்ணுறோன்னா அதில் இருக்க கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கூட பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். அது இதே டிசைனை கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணி கூட பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து டியூப் பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கேப்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து டேப்லெட் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டேப்லெட் பீட் இருந்தால் டேப்லெட் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட டேப்லெட் பீட் இல்லை, உங்கள்கிட்ட டேப்லெட் பீடு இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பீடு இருக்கோ அதை வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். என்னோடய இது வந்து இன்றைக்கி இது எல்லாமே வந்து லைட் கலராக இருக்குது இல்லையா, அந்த டியூப் பீடு எல்லாமே லைட் கலராக இருக்கிறனால நான் வந்து டேப்லெட் பீடு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான கலரில் எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு இன்கேஸ் உங்கள்கிட்ட டேப்லெட் பீடு இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வேறு ஏதாவது இந்த நார்மல் பீட்ஸ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். இல்லாட்டி ஷெல் இல்லை ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். எந்து வந்து இது எல்லாமே நான் லைட் கலரில் இருக்கனால சரி ஓகே கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கேப் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டேப்லெட் பீட் வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். டேப்லெட் பீட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வேறு ஏதாவது பீட் வேணும் அப்படின்னாலும் இன்னமும் கொஞ்சம் அட்ராக்டிவ் பண்ணலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து எதாவது டிசைன்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. டேப்லெட் பீட் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஒரு 2 ஸ்டிச் போட்டால் கூட அது வந்து நல்லா மூவ் ஆகாமல் டைட்டனாக இருக்கும். மெயினாக வந்து அது வந்து டைட்டாக ஸ்டிச் பண்ணணும். இந்த பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டியூப் பீட் ஆகட்டும் இல்லை இந்த பேர்ல் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு, ஸோ அது கூட வந்து எல்லாமே வந்து நம்ம டைட்டாக பண்ணணும். ஸ்டிச் வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக பண்ணோம் அப்படின்னாலும் அது லேசாக தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் டைட்டாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ டேப்லெட் பீட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ப்ரௌசஸ் கிளாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.